வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக-இன் பாஜக அவுட், வானதிக்கு வேட்டு வைத்த செந்தில் பாலாஜி, கதறும் தாமரை கோட்டை, அதிரும் கோவை அரசியல். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றி வருகின்றனர். அதன் முக்கிய ஒரு பங்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் வரும் தேர்தலில் அந்த தொகுதியிலிருந்து விலகி கோவை வடக்கு தொகுதிக்கு மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த முறை கடும் போட்டியிடையே நடிகர் கமலஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்ற வானதி இம்முறை தொகுதியில் நிலவும் சூழல் மற்றும் அரசியல் மாற்றங்களின் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தெற்கு பகுதியில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை கணிசமாக இருப்பதும் சமீப காலமாக அங்கு நிலவும் அரசியல் சூழலில் பாஜகவிற்கு சவாலாக அமையலாம் என கருதப்பட்டது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக திமுக அந்த தொகுதியின் தனது பிடியை பலப்படுத்தியுள்ளது. இதனால் பாதுகாப்பான ஒரு தொகுதியையும் தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியை குறிப்பிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். வானதி சீனிவாசன் தொகுதி மாற உள்ளதாக கூறப்படும் இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியை நேரடியாக கைப்பற்ற திமுக தலைமை வியூகம் வகுத்துள்ளது. கடந்த முறை இத்தொகுதியை தனது கூட்டணி கட்சிகள் ஒதுக்கிய திமுக இம்முறை நேரடியாக தனது வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக திமுக மாணவர் அணி செயலர் ராஜீவ் காந்தியை வேட்பாளராக வருவதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேற்பார்வையில் கோவையில் திமுகவின் தேர்தல் பணிகள் முடங்கிவிட்டுள்ளன. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கடந்த முறை இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகுந்த முனைப்பு காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி ஏற்கனவே கோவை பகுதியில் பல்வேறு அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருவதால் கோவை தெற்கு தொகுதியில் இம்முறை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு பலப்பரீட்சை அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலில் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.